வீக்காகவே ஒரு வசனம் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிச்சு. என்னோட லைஃப்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கூட கத்திருந்த வார்த்தை மூலமாக பேசுவா. மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த வசனத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஆழமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து சிலரை தான் அழைச்சிருக்காரு, நம்மளெல்லாம் அழைக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் மீன்ஸ் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உண்மையான சம்பவங்களை ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்துறது. அதாவது இயேசுதான் உண்மையான தேவங்கிற விஷயத்த வந்து எல்லாருக்குமே அழைப்பு நம்ம கொடுக்குறோம். ஆனால் யார் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ இன்னைக்கு கூட நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட போய் தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஆனால் அது அதோட அந்த தெரிந்தெடுப்பு நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் காட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் அழைப்பு கொடுப்பார். ஒவ்வொரு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்மளுடைய லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதில் நம்ம எதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சர்ச்லேருந்து உங்களுக்கு ஒரு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. நீ வந்து இந்த சண்டே ஸ்கூல் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் காட் உங்களை அழைக்கிறார். அப்போ ஒரு 3 பேர்கிட்ட கேட்குறாங்கன்னா அதில் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவான பாயிண்ட் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. 3வது வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ஸோ அழைக்கப்பட்ட இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற முடியாமக்கு போன காரணம் அவங்களுக்கு வர மனசு இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஜமான் சொன்ன, அதாவது அழைச்ச அந்த எஜமான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை விட அவங்க லைஃப்ல உள்ள அன்றாட வாழ்க்கையில் உள்ள விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சு. அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். எஜமான் 2வது முறையும் அனுப்புறாரு, வேறொரு ஊழியக்காரனை அனுப்புறாரு, உங்களுக்காக தான் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க அப்படிங்கிற. 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி வர மனசு இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள வந்து இருதயம் வந்து உலகத்துல உள்ள விஷயம் தான் மேன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க இருதயம் நிரப்பப்பட்டிருந்ததுனால அவங்களுக்கு வர மனசு இல்லை. 2வது நீங்க பாத்தீங்கன்னா அதை அசட்டை பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் இவர் பண்ணி வச்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா, நம்மளுக்கு அன்னன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ ஒருவன் தன் வயலுக்கு போயிட்டான், தன் வியாபாரத்துக்கு போயிட்டான், இன்னொருத்தான் அவனை பிடிச்சி கொலையே பண்ணி போயிட்டான். அந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சான்? பிடிச்சி கொலை பண்ணான். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாரு, எல்லாருக்குமே ஈக்குவலா தான் அழைப்பு கொடுக்குறாரு, எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவலா தான் கொடுக்குறாரு. நம்ம காட் வந்து பட்சபாதம் இல்லாத தேவன். ஆனா நம்ம சில விஷயத்த நம்ம ஈஸியா அற்பமா நினைச்சிடும், அசட்டை பண்ணிடும். நிறைய காரியங்கள் உலக பிரகாரமான அந்த காரியங்கள் இவர்களுக்கு மேன்மையாய் தந்த பார்க்கிறோம். ஸோ ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து என்ன சொல்றாரு? போங்க, திருவீதியில் உள்ளவங்களாம் அழைச்சிட்டு வாங்க, என் விருந்து வேஸ்டா போகக்கூடாது, அதை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இதை வச்சுதான் ஆண்டவர் வந்து கீழே வந்து சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லிக்கொள்ற நம்ம நிறைய விஷயத்துல ஆண்டவருடைய அழைப்பு வரும்பொழுது நம்ம அதை அழைக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறோமே தவிர தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இன்னும் மாறல. ஆண்டவர் சொன்ன சில விஷயத்துக்கு இன்னும் கரெக்டா நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவர் கேட்ட விஷயத்துக்கு நம்ம ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கிறோம், அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம், வர மனசு இல்லாத சூழ்நிலையில இருக்கிறோம். அது எதுவானாலும் இருக்கலாம், குட்டி விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுப்பவங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாளுக்கு அழைக்கப்பட்டவர்கள் செஞ்ச அந்த கிரியே நீ செஞ்சுட்டு வாழ போற? என்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்ல வர போற? அந்த ராஜா அவருடைய அந்த போஜனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பெருசா இருந்துச்சு, ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு அது அற்பமா இருந்துச்சு. அவங்க வயலும் அவங்களுடைய வேலையும் அவங்களுடைய காரியம் தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு இயேசுப்பவங்க கேட்கறாங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் டெய்லி பேசிட்டு இருக்கிறேன், ஆனா ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுக்குறவங்க இல்ல, நீயாவது எனக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுவியான்னு அன்று கேட்கிறார். உன்னுடைய விஷயத்தை விட என் விஷயம் உனக்கு முக்கியமா தெரியுமான்னு கேட்கிறார். ஸோ இன்னைக்கு ஆண்டோடைய கையில உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.